எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடு சிக்கன் செய்யலாம். ஃப்ரைடு சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் பண்ணுற கேப்பில் நான் தாளிக்க என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா, அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கூட குட்டியாக கிள்ளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ பேன் சூடாகிடுச்சு, நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிக்கன் ஹீட் ஆகும்போது நிறைய ஆயில் ரிலீஸ் ஆகும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம 1 by 1 எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கறி மசாலா, பட்டை, அந்த மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ண வேணாம், நம்ம அதுக்கு பதிலாக தான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி அகெயின் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா தண்ணி விடும். நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணல, இது சிக்கன்லேருந்து வந்த தண்ணி. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். $65 மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், இது ரொம்ப காரமாக இருக்கும். கரம் மசாலா 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சோண்டு கேசரி கலர் ஆட் பண்ணியிருந்தேன். இது ஒரு அப்பீரன்ஸ்க்காக தான், இது அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். வேண்டாதவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓப்பன் பேன்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா அந்த கிரேவிலாம் நல்லா அப்சர்வ் ஆகி ட்ரையான ஒரு சிக்கன் ஃப்ரை நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ½ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் லெமன் ஜூஸ் ஃபுல்லும் எல்லா பீசஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆவி பறக்க மணக்க நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் சாதம், மோர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye from Bhuwana. Thank you.